ஹாய்மா. நருட்டோ ஸ்டூடெண்ட் தமிழ் எபிசோட் 161. நாங்கள்லாம் வந்து சரி நல்லா எல்லாருமே நீங்கள் வந்து அந்தளவுக்கு அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருந்தீங்க, செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு ஸ்டாப் பண்ணோடனே எங்களுக்கு எல்லாருமே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ரெண்டு பேர்த்துக்கும். ஏன்னா நல்ல சீனை பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. சரி தமிழ் வந்தால் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 எபிசோடு வந்திருக்கு, அதனால நம்ம வந்து அதை பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோ வந்து தவளை உலகத்தில் அவனோட ட்ரைனிங் ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து லீப் வில்லேஜில் நெருக்கி பெயின் வந்து பாதி ஊர் அழிச்சிட்டான். ஒக்காக்கையை தேடி வந்துட்டான். நருட்டோ வருவானா வரமாட்டானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அந்த எபிசோடில் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு. தமிழ் தமிழ் என்ன தைரியம் இருந்தா அவனுங்க எங்க ஊருக்குள்ளே வந்து இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. சரி வாங்க, இந்த பேரழிவுல இருந்து ஹிடன் லைஃப் வில்லேஜ் நாம தான் காப்பாத்தணும். நாங்களே எப்படியாவது கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தா அதுக்குள்ளே போலாம்னு சொல்றேன். நருட்டோ வேற ஊருக்குள்ள இல்ல, அவர் இல்லங்கறதால அவருடைய இடத்துல நாம தான் இத பண்ணணும். ஐயோ ஏங்க நைட்டோட தீவிர சொல்லி கொடுத்த அந்த புது ஜூட்ஸை வச்சு நான் அதுங்களை செதற விட்டுருவேன். என்னது புது ஜூட்ஸு? அதுக்குள்ள நான் கிட்ட வந்துருக்காது இல்ல இல்ல, நீ வேற என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே. அமரு, இன்னைக்கு ஒரு அற்புதமான புது ஜூட்ஸுவை நான் உனக்கு கத்து கொடுக்க போறேன். என்ன திடீர்னு இந்த எங்க மரம் பாவங்க இந்த கோணம் வருது. அதுவா, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். அதாவது ஒரு டீச்சர் ஆகணும். அது எதுக்கு திடீர்னு இப்ப சொல்றீங்க? எனக்கு என்னமோ அவர் புது மைக்ரோ ஜூட்ஸ் கத்துக்கிட்டு வந்துட்டு பாருன்னு தோணுது. நான் சொல்றத கவனி. நான் உனக்கு கத்து கொடுக்க போற புது ஜூட்ஸுவை இதுக்கு முன்னாடி நீ எங்கேயும் பாத்துருக்க மாட்டேன். இது ரொம்ப வித்தியாசமானது, கூலா இருக்கும். அப்படியா? அப்ப பண்ணி காட்டுங்க. இது என்ன மாதிரியான மைக்ரோ ஜூட்ஸ்னு தெரியலையே. ஆல்ரைட், இதுல முதல் ஸ்டெப் ரொட்டேஷன். அப்படியே இந்த வாட்டி சுத்தி சுத்தி விளையாட போறோமா? சரியா சொன்ன. இதுல ரெண்டாவது ஸ்டெப் பவர். ஆமா ஆமா, நம்ம பவரை வச்சு எதிரில இருக்கிறவங்கள மயக்கிட போறோம். அப்புறம் மூணாவதா இதோடைய ஃபைனல் ஸ்டெப். என்னது? சீக்கிரம் சொல்லுங்க, என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. இதுதான் கண்டெய்ன்மென்ட். ஓஹோ, எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுங்கிறது பொறுத்து இருக்கு. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? விளையாடுனது போதும். அவர் சொல்லும்போது முதல்ல ஏதோ ஒரு மைக்ரோ ஜூட்ஸுன்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது வேற மாதிரியான ஜூட்ஸு. இந்த ஜூட்ஸுவை வச்சுக்கிட்டு என்னால ஏ ரேங்க் மிஷன் கூட போக முடியும். ஏ ரேங்க் மிஷன் அப்படினா இந்த மாதிரி சமயத்துல நம்ம கவலைப்பட்டதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, இவ சொல்றதும் சரிதான் கோனஹாமரு. இப்போதைக்கு ஊர் மக்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து நாம தான் அவங்கள அப்புறப்படுத்தணும். என்ன புரியுதா? இவங்க என்னங்க பண்ண முடியும் பாவத்தை? ஐயோ அவசரப்பட்டு அது இவங்கிட்ட போய் சமாளிக்க முடியுமா? இவன் எதிர்த்து சண்டை போட முடியாத குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாத்தணும். பிளாக் சி எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் பிளாக் ஈ பாக்குறேன். சரி கிளம்புங்க, நான் போய் பிளாக் பி பாக்குறேன். அங்க இன்னும் கூட தப்பிச்சு போகாம யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருக்கணும் அமரு. பறந்து போயிட்டு எப்படி போட்டு மொத்தம் பாதி முக்கால் சீக்கிரம் அழிச்சிட்டாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஐயோ துரத்தி என்ன காப்பாத்துங்க. எங்க இருக்கீங்க? பாட்டியா? நான் பேசுறது கேக்குதா? அந்த ஆமா அந்த பாட்டி. பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ தூக்கிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கருணை இல்லாம யாராச்சும் நடந்துப்பாங்களா? நாம ஒன்றிணைய முடியலன்னா நான் அசையும் போதே நேச்சர் எனர்ஜியை எப்படி எனக்குள்ள இழுக்கிறதுங்கறத தெரிஞ்சுக்கணும். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைய முடியல இல்ல. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒண்ணு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன பண்றது பாவத்தை? நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன். எனக்கு வேற வழியே இல்ல. நான் எப்படியாவது இதை சாதிச்சே ஆகணும். ஆனா இதை தவிர வேற வழியே கிடையாது. அது பிடிக்க மாட்டேங்குது இது வர்றது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா
பிசிக்கலா அதை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே வேஸ்டா போயிருமே. ஜிராயா சென்சை எனக்காக விட்டுட்டு போன ஒரு மெசேஜ். நிச்சயமா அதுதான் எனக்கே இதுல தெரியும். அப்படியே அதே எழுதி மாதிரி இதை வச்சிருக்கு. பயன்படுத்தி பெயினோட மர்மத்தை கண்டுபிடிச்ச உனக்கும் என்னோட நன்றி. அது மட்டும் கிடையாது, அது அவர் எனக்கு நேரடியா விட்டுட்டு போயிருக்கிற ஒரு மெசேஜ். என்ன ஆனாலும் என் முயற்சியை கைவிடக் கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஓ ஆனா நிச்சயமா இதை நம்மால பண்ண முடியாது. சாயா வந்து இத பாருங்க, பாக்குறேன். நான் ஜிராயா மாஸ்டருடைய மாணவன். ம். என்னுடைய மாஸ்டர் எனக்காக ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்காருன்னா என்ன ஆனாலும் செய்ய முடியும் தானே. முடியாதுன்னு வருத்தப்படாம எப்படியாவது நான் முன்னேறியே ஆகணும். சூப்பர் ராணட்ட. ஏய், இது வந்து ஐயோ இங்கிட்டு போதும், காப்பாத்து. மொத்த ஊரையும் காலி பண்ணிட்டாங்களேங்க. அபிச்சு இங்க ஒரு அது நாள் ஜோதி பின்னாடி ஜோதி வருது. அப்பாவுமோ? ஏய், அப்பா. இந்த பாட்டி ஆள் இதா இருக்கா? ரொம்ப நன்றிடா தம்பி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துப்போம். இங்கிட்டு யாரோ வருது. அங்கிட்டு ஆமா. இங்கிட்டு யாரோ ஒருத்தங்க வந்து இருக்குது. இப்போ போன வாரம் போய் எல்லாரும் ஹெல்ப் பண்றானேங்க. இது யாரு? ஐயோ ஐயோ ஓகே வா. வீட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. பாத்துட்டேன். ஆத்தி வந்துடாதடா. போன வாரம் என் முன்னாடி மட்டும் வந்து தொலைஞ்சிடாத. அப்படியே ரசிக்கிறியா? அந்த அக்காசுக்கு ஆசுமா அங்கிள் கொன்னவங்க இத போட்டுருந்தாங்க. இவங்க தான் அக்கா ஆத்தி ஒளிஞ்சுக்கடா எங்கிட்டாவது. நருட்டோ உசுமாகி இந்த கிராமத்துல இருக்கானா இல்லையா? ஏன் அவனை சொல்லி டைவர்ட் பண்ணி விட வேண்டிய எதுக்கு நருட்டோவை கேக்குற? சொல்ல மாட்டாங்க. கிடையாது. நருட்டோ எங்கல்ல ஒருத்தன். அவனை எப்பவுமே நாங்க காட்டி கொடுக்க வாய்ப்பே போய் இல்ல. கொண்டு வராங்க. அது சொல்ல மாட்டாங்க இல்லங்க. இல்ல இங்கே போயிட்டேன்னு தெரியாம ஒரு திசையை காமிச்சு விட வேண்டியதானே. நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லலன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரே இல்ல. அதனால கடைசியா கேக்குறேன். அதுக்கு வந்து ஊரே அழிச்சுட்டாங்களே. ஐயோ என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கியா? அட என்னது இது? இந்த ஊர்ல ஏதாவது ஒரு மூலையில நருட்டோ உசுமாகி இருப்பானா இல்லையா? சொல்லுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. எங்களுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொன்னல. எங்களை விட்டுடு. அது சரி. அப்ப உங்களுக்கு நான் எழுதுறேன். கையால. ஐயோ நாக்க புடிங்கிட்டானே. இல்ல அமுக்கு நாக்கு வெளியே இருந்துச்சு. ஐயோ அந்த அது புடிங்கிட்டு போயிருக்கு நாக்க. ஐயோ இவ்வளவு கொடூரமா கொள்றேன். அட படுவாவி. அப்படி ஐயோ அதுக்கு பண்றாங்க. ஐயோ சோழிய முடிச்சாங்க. அப்படி அத புடிங்கி தின்றுச்சு. ஐயோ போனா அவர் பாக்குறேன் எல்லாத்தையும். பார்த்து என்ன நடக்குது? அவன் எதுவுமே பண்ணல. ஆனா இடது பக்கம் இருந்தவன் இப்படி அசையாம போயிட்டானே. அந்த எதிரி ஒளிஞ்சுக்கடா. எதிர்த்து சண்டை கூட போட முடியாத அளவுக்கு அவன் எதுவும் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. அவன் இருந்து போயிடுறது நல்லது. ஆமா. எப்படியா தம்பி ஐயோ மாட்டானே. சத்தம் கேட்டிருக்குமோ? போச்சே. ஐயோப்பா பாத்தி கொணவர் மாட்டிக்குவானவங்க. ஆமா பார்த்தான் போல. ஐயோ பாவமே. அப்பாடா எல்லாரையும் கொன்னு குவிக்கிறதையே ஒரு வழக்கமா வச்சிருக்கல. இப்போ இந்த பழக்கத்தை நாம கொணவரோட செஞ்சீங்க. நான் பாவம் பார்க்க மாட்டேன். நல்ல வேலையா போச்சு. என்ன செய்ய முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லிட்டேன் பாத்துட்டேன் போலங்க கொணவர் இருந்தத போயிடும் தெரியாதுல்ல. ஆமா இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியலையா கையில. ஆமா எதுவுமே பண்ண முடியல. ஒரே செகண்ட். ஐயோ போச்சுடா போச்சுடா. நெருக்கி விட்டேன். அப்பா ஒரே அடியில சோழி முடிச்சானேங்க. பாத்தி ஓடிட்டானா ஓடலையா? தெரியலையே. ஏன் பாக்குறானோ இல்ல எதுவும் செய்ய. நீ எதிர்க்க வேண்டியது என்னதான்? இதெல்லாம் இது ஒரு ரவுண்டுக்கு கோபுறானே நறுக்க மாதிரி. என்ன கொல்லணும்னா நீ ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். டென்ஷன் ஆகுறேன்.
பாத்தி டென்ஷன் ஆகி வந்துடாதடா வெளியில உடனே ஒரே நசுக்கி போட்டியேன். கோனஹாமுரு தப்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஐயோ, சண்டை போட்டே ஆகணும். நினைக்கிறதுப்பா, அது வந்து ஆத்தாடி ஆகியோ அப்பா. அப்படியா? ஐயோ அடுத்து எவனோ ஓட்டு இல்ல, வரேன். இவ்வளவு இது ஒண்ணும் செஞ்சு ஒண்ணும் பண்ண முடியலையே. நீங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியலையேங்க. கண்ணு எந்த இதுவுமே பண்ண முடியலையே. போறேன் போட்டேன். போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் ஒன்றும் புரியல. புரியல பாவம். நான் எப்படி அவருக்கு ஐயோ எந்த வகையிலும் போயிடாதடா. ஒரே போட்டு தள்ளிடுவாங்க. இதே அந்த சண்டை போடுறதுக்குலாம் தப்பிக்கிற காத்து சண்டையை போடுறேன். நல்லது, அவன் தப்பிச்சு போயிட்டான். ஐயோ ஒரே போட சொல்லிட்டேன். நான் தற்காத்துக்காதது என்னோட தப்புதான். ஆனா பரவாயில்ல, என் கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஐயோ அவன் காப்பாத்திட்டான்னு நினைச்சேன். என் பாட்டுக்கு வந்துட்டான்னா போச்சு. இப்போ நருட்டோ உசுமாகி இந்த கிராமத்துல இருக்கானா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நருட்டோவை பத்தி கேக்குறானா? உனக்கு நருட்டோ உசுமாகி நான் யாருன்னு தெரியும் போல இருக்கு. இப்ப அவன் எங்க இருக்கான்ற உண்மைய சொல்லு. நான் பார்க்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த ஊரோட எலிட் இன்ஸ்ட்ரக்டர். அதே போல நருட்டோ என் ஸ்டூடெண்ட் ஆகியிருந்தவன். முன்னாடி எல்லாம் கோனஹாமுரு ஹொகாகே ஆகாம தடுத்த வேலைக்கு ஆகாத ஒரு வெட்டி பையனு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா இவனை பிடிக்கவே பிடிக்காதுல்ல இந்த சென்சி அவனுக்கு. இருந்தாலும் அந்த மோசமான சாபம் நருட்டோவை ஆட்கொள்ள அவன் அனுமதிக்கல. காழ்ப்புணர்ச்சியும் சூழ்ச்சிகளும் எல்லாம் அவன் அழுத்த முயற்சி பண்ணப்பவும் அவன் எழுந்து நின்னா. ஒரு இன்ஸ்ட்ரக்டரா நான் இருந்தப்பவும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுக்க தவறுனப்பவும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நருட்டோ அதை சொல்லி கொடுத்தான். இன்னுமே புரியல அவனுக்கு பாவம். அவன் என்ன பண்ண முடியும் சின்ன பையன் பாவம். You've rambled on for far too long already. I'll give you one more chance. நருட்டோ உசுமாகி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு இப்பவே பதில் சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை இப்பவே கொன்னுடுவேன். நருட்டோ, நீ உன்னோட மாஸ்டருடைய இறப்பையும் தாண்டி வந்து அவர் பெருமையை நீ தோள்ல சுமப்ப. உனக்குள்ள இருக்கிற அணையா நெருப்பு கோனஹாமுருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். இல்ல, பாவம் லீஃப் வில்லேஜ்ல யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாவம். அவ்வளவுதான். நருட்டோ எங்கள ஒருத்தன் ஹிடன் லீஃபோட காம்ரேட். அவன் உண்மையா சொல்றேன், அகாட்சுகியான உங்களுக்கு அவனை பத்தி எந்த விஷயமும் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் முடிச்சேன். ஒரு காலகாலம் இல்லை. அந்த நாக்க புடுங்கிறதுக்கு அது வந்து போங்க போ. இது கூட ஒரு தனியா ஒரு ஏய் விட்டாங்க. அதுக்கு நம்மளை காப்பாற்ற வந்து கிடையாது அப்படியே ஆகிடுச்சு. பாவமே. நருட்டோ, என்ன பாக்குற யாருமே என்ன கோனஹாமுருன்னு பாக்குறது இல்ல. தேர்ட் ஹோகாகேவோட பேரனா தான் என்ன பாக்குறாங்க. இனிமே நான் அதை பொறுத்துக்க மாட்டேன். அதனாலதான் இப்பவே நான் ஹோகாகே ஆகணுங்கிற முடிவை எடுத்துட்டேன். எப்படி பாரு. ஆமா இத பாரு, இது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. ஹோகாகே ஹோகாகேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா ஹோகாகே ஆகணும்னா 1-on-1 பேட்டில்ல நீ முதல்ல என்ன வீழ்த்தணும். இன்னையில இருந்து நாம இதுல ஆமா அப்படிதானே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. சவாலை ஏத்துக்கிறேன் கோனஹாமரு. ஒரு நாள் நீயும் நானும் போட்டி போடுவோம். அது வரைக்கும் பயிற்சி எடுப்போம். அந்த நாளுக்காக நாம காத்திருப்போம். ரெண்டு மாதிரி இருந்துக்கிட்டு ஆமா அவ்வளோதான் இருந்துருக்கியா. சரி ஐயா ஆளக்காரி இருந்தாங்க. என் கதை முடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. குறைஞ்சபட்சம் நீயாவது தப்பிச்சு கோனஹாமுரு. எங்க சாவு. ஐயோ யாருன்னு தெரியும். உனக்காக தாண்டா அவன் உயிரை விட்டேன். நிஞ்சா உலகத்துல குறுக்கு வழின்னு ஒண்ணு கிடையாது. இதுதான் நான் கத்துக்கிட்ட உண்மை. இல்ல கோனஹாமுரு, வாய்ப்பு கிடைச்சும் நீ ஏன் ஓடாம இருந்த? உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நீ ஹோகாகே ஆவ. அதனால இப்படி உன் உயிரை நீ விட்டுறாத. ரொம்ப நாள் முன்னாடி நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தேன். ஐயோ ஹோகாகே பட்டத்துக்காக நருட்டோ கூட நான் போட்டி போடுவேன் அவருக்கு வாக்கு கொடுத்தேன். அவரும் வாக்கு கொடுத்தாரு. அப்படின்னா நருட்டோ வந்து என்னுடைய போட்டி தானே. அப்படி இருக்கும்போது எப்படி நான் ஆத்தாடி தப்பிச்சு ஓட ஐயோ முடியும்? வந்துட்டானே. ஐயோ நருட்டோ
வழியை தேர்ந்தெடுக்க ஆத்தி ஒரே போட போட்டுருவான் போல இருக்க. ஐயம்மா. ஐயோ ஆத்தி ஒரு பச்சை பிள்ளைய போய் வெட்டானே. ஐயோ. அட லூசு பயலே. ஆத்தாடி. ஐயோ ஐயோ. பறந்து வந்துட்டேன். ஐயோ ஐயோ. ஓகே ஐயோ ஒரு குழந்தைங்க கூட பார்க்காம இப்படி அடிக்கிறானே. அட பாவி. அட லூசு பயல பெயின். ஒண்ணு மட்டும் தெரியும், அவனை பிடிச்சிட்டானா நான் செத்தேன். அவனை பிடிச்சிட்டானா அந்த ஜூட்ஸை ஆமா பயன்படுத்தி எனக்கு குளிக்க விடாம தப்பிச்சனால எப்படியாவது தப்பிச்சுடா கோணமாரு. ஐயோ முடிச்சு விட்டானே. அடாடா போச்சு. போச்சுடா. ஓகே ஐயோ அவனையும் தடுத்துருச்சே. அவனையும் தடுத்து விட்டுச்சு. ஐயோ நருட்டோ உசுமாகி இந்த கிராமத்துல இருக்கானா இல்லையா எனக்கு சொல்லு. இது ஒரே கேள்வியாச்சும் கேட்குறேன். என்ன விஷயமா? இவன் கையில மாட்டிக்கிட்டா இப்படிதான் இருக்குமா? பேசுடா. என்ன சொல்லுவான்னு தெரியலையே. ஏதாவது சொல்லி தப்பிக்கணுமே. It seems that you truly did not know. I'm starting to figure out this guy's ability. I don't have a clue if he's here. ஐயோ நடுக்கு முடிச்சானே. ஓகே இல்ல கோனோஹமுரு. ஐயோ 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 பாவமே பாவமே. ஐயோ மன எப்படி இருக்கானே. ஐயோ பாவி. ஐயா ஐயா மாதிரியும் கல்வி நிற்காங்க. ஐயா நருட்டோனா. கோனஹமரு, உனக்கு ஒரு முக்கியமான புது போன ஜூட்ஸுவை மாதிரி நான் கத்துக் கொடுக்க கல்வி போறேன். இது ஒரு A rank ஜூட்ஸு and கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ ஏதாவது பண்ணி தப்பிடா. என்ன செய்ய முடியுது? I see. Then I shall be சேடக்குள்ள இருக்குமா? இது ஒரு சூப்பர் அட்வான்ஸ் சேடக்குள்ள ஜூட்ஸு. ஆயிட்டானா? இதுல சக்ரா ரொட்டேஷன் மட்டும் இல்லாம பவர் கண்டெய்ன்மென்ட் அடங்கியிருக்கு. நறுத்தவா கொக்கா யாருக்கு கோணமா இருக்கு ரசிங்கனாவா. சொல்லி கொடுத்துருக்காமா நேற்றா. இவனால இவன் எப்படி பண்ண முடிச்சது? நான் ஒரு கெனின், எனக்கு இந்த ஊர்ல ஒரு மதிப்பு இருக்கு. என் குடும்ப அது பேரு நூத்தானே. சாந்தோவி, என் உண்மையான பேரு கோணராமாரு. கோனஹமரு. இதை என்னைக்கும் நீ மறக்க கூடாது. ஒரு கழிச்சா எப்போ நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேங்க. இவன் வேற டயர்ட் ஆயிட்டானே. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். முயற்சியை கைவிட ஏங்க முடியாது. இவன் போறதுல ஊரே மொத்த ஊரையும் காலி பண்ணிடுவாங்க போலங்க. சேஜ் ஜூட்ஸுங்கிறது எல்லாருக்குமானது கிடையாது. அதை என்னைக்கும் நீ மறந்துடாத. நீ ஜிராயாவோடவே இருந்தேங்கிற ஒரே ஒரு காரணத்தால தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் உன்னை இங்க வர வச்சிருக்கவே மாட்டேன். பொறுமையாதான் சொல்லி கொடுக்குது. சக்கரா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த இயற்கையோட சக்தி உன்னை ஆட்கொண்டு உடனே முழுசா உன்னை மாத்தி இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையை நீ உனக்குள்ள வளர்த்துக்கணும். நீ பிடிவாதம் பிடிச்சவன்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் நருட்டோ. இல்லனா கண்டிப்பா என்னால இப்படி நீடிக்க அவரால முடியாதுன்ட்டு. பிரேக்குக்கெல்லாம் நேரம் இல்ல. முன்ன விட நான் இப்ப அதிகமா கஷ்டப்பட்டு நினைச்சதை சாதிக்கணும். பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. ட்ரைனிங் நிப்பாட்டாதே நான் இருக்கு. சொல்றத கொஞ்சம் கவனி நருட்டோ. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட முயற்சி பண்ணது கிடையாது. ஓடும்போது இயற்கையோட சக்தியை உறிஞ்சணும்னா அசையாம இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை பண்ண முடியும். அது ஏற்கனவே நீ இடது பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ உன்னை வலது பக்கம் பாருன்னு சொல்றதுக்கு சமம். ஆஹா! என்ன ஏதாவது புரிஞ்சுதா? புரியல. முடிஞ்சா அப்பா இந்த 61 ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோணாமரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. நான் செத்துட்டேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டேன். சரி எனக்கு மனசு ஒரு குழந்தைய கூட இப்படி மனசாட்சி இல்லாம கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நருட்டோ இவனுக்கு இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இவன் இந்த அளவுக்கு ஆர்வமா கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அதை பார்த்தப்ப அந்த சீனு.
அடுத்து நருட்டோ வருவானா வரமாட்டானா அதுக்காக நானும் வெயிட்டிங். ம். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.